ராகுல்ஜி அவர்கள் தரப்பிலிருந்து என்னுடைய வெல்விஷரும் ஒருத்தர் இருந்தாரு, அவர் மூலியமா என்னை மீட் பண்ணணும்ட்டு ஒரு அழைப்பு. எனக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் உண்மையா பொய்யா இல்லை யாராவது ஏதாவது விளையாடுறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் அமையாது. அடுத்து ராகுல்ஜி அவர்கள் என்னை மீட் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. பட் இருந்தாலும் இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு நானும் எங்கள் அப்பாவும் டெல்லிக்கு போனோம், அவரை மீட் பண்ணோம், அவர் வீட்டில் மீட் பண்ணோம். அவர் எங்ககிட்ட பேசின விதம், எங்களை ரிசீவ் பண்ண விதம் எல்லாமே பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதாவது இந்தியாவுக்கே இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்ட்டு அவங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இப்போ வந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ், அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ், அதனால வந்த ரிசல்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்பேற்பட்டவர் என்னை மீட் பண்ணது எனக்கும் சரி, என் ரசிகர்களுக்கும் சரி, தமிழ் மக்களுக்கும் சரி ஒரு பெருமையான விஷயமா தான் நான் நினைக்கிறேன். வண்டர்ஃபுல் மீட்டிங், லைஃப்ல என்னால் மறக்க முடியாது.